முடிவின் துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நாம் போன எபிசோடில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு வரோம். அதிலே முக்கியமாக கடந்த 2 எபிசோடுகளில் இருந்து நம்ம வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற 7 சபைகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம முதல்ல எபேசு சபையை குறித்தும் அடுத்து சிமர்னா சபையை குறித்தும் தியானித்தோம். இன்றைக்கும் கூட 3வதாக பெர்கமு சபையை குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் பிரதர். கடந்த 2 எபிசோடுகளாகவும் கூட நம்ம 2 சபைகளை குறித்து பார்த்துருக்கிறோம். எபேசு சபை குறித்து, சிமர்னாவை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு முக்கியமாக பெர்கமு சபை, இதை குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு வாரம் பார்க்குறபடி ஒவ்வொரு சபையும் ஒரு காலகட்டமாகவும் பார்க்கறது இருக்குது. அந்த பேருக்கு அதுக்கான அர்த்தமும் இருக்குது. அதாவது அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். அது என்ன அப்படின்னா, இப்போது பெர்கமு அப்படிங்கிறதா இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். பெர்கமுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணமுடிக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒன்ஸ் ஹூ மேரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. மணமுடிக்கப்பட்டவள். ஆமாம். அதோட அர்த்தம் என்னென்னா, பொதுவாக நீங்கள் சபையை பார்த்தீங்கன்னா மணவாட்டின்னு நம்ம சொல்கிறோம். ஆமாம். ஆனால் மணமுடிக்கலை, மணவாளன் வரணும். மணவாளனுக்காக காத்திருக்கிற மணவாட்டி தான் சபை. அதனால தான் ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாக அப்படின்னு இருக்குது. ஆனால் இந்த சபைக்கு பேர் என்னென்னா மணமுடிக்கப்பட்ட அப்படின்னு இருக்குது. மணமுடிக்கப்பட்ட சபை அல்லது மணமுடிக்கப்பட்ட மணவாட்டின்னு இருக்குது. அப்போது மணவாளன் வரல, ஆனால் மனம் ஆயிடுச்சு அப்படின்னா யாரோட ஆயிருக்கும்? வேற ஒருத்தர் கூட, வேறு யாரோடைய ஆயிருக்குன்னு 2 தான் இருக்குது உலகத்தில் பார்த்தீங்கன்னா. ஆண்டவர் சொல்லும் போது தனக்கு ஈக்குவலாக இன்னொன்று தான் சொல்கிறாரு. ஒருவன் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமாம். அந்த உலக பொருள்னு தமிழில் இருக்குது. ஆக்சுவலாக டிரான்ஸ்லேஷனில் என்ன இருக்குன்னு அப்படின்னா, ஒருவன் தேவனுக்கும் பணத்துக்கும் உலகத்துக்கும்னு இருக்குது. அந்த பர்டிகுலர் அந்த பணத்துக்கு குறிக்கக்கூடியதான யார் அதை கொடுக்குறாங்களோ எந்த கடவுளோ அதை பற்றினதான அந்த யூத கிரேக்க கடவுள்கள்னு சொல்லுவாங்க. அதை பற்றி அங்கே சொல்ல அப்படின்னா உலகத்தை பணத்துக்கு ஒப்பிடுறாங்க. ஆமாம். பணம், இந்த உலகத்தினுடைய காரியங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் பற்றி அங்கே பேசுகிறாரு. பொதுவாக அந்த இடத்துல பர்டிகுலராக அவர் சொல்லக்கூடியது உலகத்தின் காரியங்களை பற்றி பேசுகிறாரு. ஸோ ஒன்று கர்த்தர், இல்லை உலகம், 2ல் ஏதாவது ஒன்று. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்கல், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்க. ஒன்று உலகம், இல்லை பாகா தேவன். இந்த மாதிரி தான் பைபிளில் எப்பயுமே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல உலகத்தோடு கூட மணமுடிக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். அப்போ சபை தேவனுக்காக காத்திருக்க வேண்டிய சபை என்ன செஞ்சிருச்சான்? உலகத்தோடு கூட மனம் முடிச்சிருச்சான். வேற யாரோடையும் மனம் முடிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா எசேக்கியேல்ல சொல்லுவார். நான் உன் மேலே நீ ரத்தத்தில் கிடந்த, உன் மேலே என் வஸ்திரத்தை போட்டு உன்னை காப்பாற்றி உன்னை நல்லா வச்சேன். ஆனால் நீ என்ன பண்ணிட்ட? எகிப்தோடும் அசிரியரோடும் போய் உன்னை இணைச்சிக்கிட்ட அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதோட அர்த்தம் என்னன்னா, என்னை விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட போயிட்ட அப்படின்னு அர்த்தம். இதை உலக பிரகாரமாக சொல்லும் போது நம்ம இப்படி சொல்கிறோம். ஸ்பிரிச்சுவலாக சொல்லும் போது சபை தேவனை விட்டுட்டு உலகத்தோடு கூட போய்விட்டது. இந்த பிரச்சனை எல்லா காலத்திலும் இருக்கும். ஏதேனில் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டுட்டு சர்பத்தின் வார்த்தைக்கு சபை போயிடுச்சு, ஏவாள் போயிட்டாங்க. நோவா காலத்தில் தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவனை கண்டு இங்கே இருக்கக்கூடிய நோவாவுடைய சந்ததியில் இருக்கிற ஸ்திரீகளை விட்டுட்டு அங்கே போய் திருமணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆமாம். ஸோ அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெர்கமு சபையோட காலகட்டம் என்னென்னா, சபை தேவனை விட்டுட்டு உலகத்தை அதிகமாக பற்றி கொள்வது. அல்லது இதை விட இன்னொரு கொடுமை இருக்குது. தேவனையும் நான் காத்திருப்பேன், இன்னொருத்தரையும் இப்போ கல்யாணம் பண்ணிப்பேன். தற்போது இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன், தேவன் வரும்போது அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது என்ன மனநிலைன்னு பாருங்க. ஆமாம். இதை தான் அந்த சபையை சொல்கிறாரு. அப்போ இந்த சபையோடைய காலகட்டம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது 3வது சபை நம்ம பார்க்குறோம். இந்த சபை ஒரு 313 538 வரைக்கும் இந்த சபையினுடைய காலகட்டம்னு சொல்லி பார்க்குறோம். கிபி, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? எபேசு சபையோட முதல் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்போஸ்தலர் காலம். அது ஆண்டவர் விரும்பப்படத்தக்க அப்படின்னு இருக்கு. ஸோ கர்த்தர் விரும்பின காலகட்டம் அது. அடுத்து சிமர்னா வெள்ளை போலம் அல்லது அபிஷேக எண்ணெய்னு அர்த்தம். அது அந்த கிபி 100 313 வரைக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். காரணம் என்னன்னு சொன்னால், உபத்திரவத்தினுடைய உச்சத்தில் அது இருந்துச்சு. கசக்கி அந்த ஒளிவ பழத்தை எப்படி இடித்து பிழிஞ்சுவாங்களோ அந்த மாதிரி. ஏன்னா வெள்ளைப்பூலங்கிறது ஒளிவ எண்ணெய் புளியக்கூடியதான ஒரு காரியம். அந்த மாதிரி சபை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் சபை இருந்துச்சு. சபை சரித்திரத்திலேயே அந்த 100 313 அந்த 113 வருஷம் தான் இருக்கிறதுலே உபத்திரவத்தினுடைய உச்ச காலம்னு நம்ம சொல்லி. ஆமாம், நம்ம போன எபிசோட்ல இந்த உபத்திரவத்தை குறித்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர்கமு பார்த்தீங்கன்னு சொன்னால் மணமுடிக்கப்பட்ட 313 தான் சபை என்ன செய்யுது? உபத்திரவம் விடுபடுது. 333 கான்ஸ்டன்டைனுங்கிற மன்னர் தான் என்ன செய்யறாரு? ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏத்துக்கிறார். இவர் ரோம ராஜா. அவங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் ஆண்டவரை ஏத்துக்கிறாங்க. அவங்க மூலமா இவர் ஆண்டவரை ஏத்துக்கிறாரு. அதுல ஒரு பெரிய சம்பவமும் சொல்லுவாங்க. அதாவது இது செவி வழி செய்தி. என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இப்போ கான்ஸ்டன்டைன் மன்னன் ஒரு யுத்தத்துக்கு போறாரு.
தோக்குற நிலைமைக்கு வந்துடுறாரு. ஆல்மோஸ்ட் அந்த யுத்தங்களில் தோக்குற போது அந்த ராத்திரியில் அவருக்கு வந்து ஒரு சொப்பனத்தில் ஒரு காரியம் வருது. சிலுவைங்கிறதான சின்னத்தை வச்சு நீ போராடு, அந்த யுத்தத்தை நீ வச்சுட்டு பண்ணினா ஜெயிச்சிருவேன்னு ஒரு கேட்குது. ஓகே. உடனே ஒரு மறுநாள் என்ன செய்கிறாரு, எல்லாருக்கிட்டையும் அந்த சிலுவை சின்னத்தை வந்து அடையாளப்படுத்துறாரு. ஆனால் அவருக்கு அது வரைக்கும் சிலுவைனா என்னன்னு தெரியாது. ஓகே. வச்சு போடுறாரு. அன்னிலேருந்து ஒரு ஜெயிக்க தொடங்கிறாரு. ஓகே. பின்னாட்களில் 10ஆம் நூற்றாண்டில் குருசேடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சிலுவை போர் வீரர்கள். இது வந்து இதுக்குனுடைய அடிப்படை இங்கே தான் ஆரம்பிச்சது. ஸோ அந்த சிலுவையை வச்சு அவர் போராடினார். அதில் தான் அவர் ஜெயிச்சிட்டார். ஜெயித்த பிறகு அந்த சிலுவை சின்னம் என்னன்னு கேட்கும்போது, சிலுவைங்கிறது கிறிஸ்தவர்கள் அடையாளமாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் உண்மையிலே சிலுவையை கிறிஸ்தவர்கள் அது வரைக்கும் அடையாளமாக வைக்கல. ஓகே. சிலுவை அன்ன வரைக்கும் கிறிஸ்தவரோட அடையாளம் என்னன்னு கேட்டால் மீன். எல்லாம் இப்போவும் பார்த்தீங்கன்னா நிறைய பழையங்கால கிறிஸ்தவ புத்தகங்களை பார்த்தீங்கன்னா ஒரு மீன் சின்னம் இருக்கும். ஏன் அப்படி மீன் வச்சாங்கன்னா, மீனவர்கள் தான் முதலாக அந்த சுவிசேஷத்தை உலகம் முழுக்க கொண்டு போனாங்க. பேதுரு, யோவான், அந்த யாக்கோபு, இவங்க எல்லாருமே கொண்டு போனாங்க. ஸோ அதனால் அதுக்கு மீன் சின்னம் வச்சுருந்தாங்க. மீனவர்கள்னா கிறிஸ்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது சிலுவை சின்னம்னு ஒன்று கிடையாது. 4ஆம் வட்டத்தில் அந்த ரோம ராஜ்யம் வரும்போது, இன்னும் சொல்ல போனால் சிலுவை என்பது அந்த காலகட்டத்தில் அவமானகர சின்னமாக பார்க்கப்பட்டது. என்னன்னு சொன்னால், அடிமைகளை கொண்டு வந்து அடிக்கக்கூடியது தான் சிலுவை சின்னம். ஸோ அதுக்கப்புறம் சிலுவையை ஒரு காரியத்தை கேட்கும் போது இந்த காரியங்கள் சொல்லப்பட்ட பிறகு அந்த சிலுவையை அஃபிஷியல் சின்னமாக மாற்றுறாரு. இப்போ நீங்கள் உலகம் முழுக்க சபைகளில் சிலுவை பார்க்குறீங்க இல்லையா, இந்த சிலுவைக்கான அடிப்படை அங்கே தான் வந்தது. அது வரைக்கும் சிலுவை வந்து சின்னமாக வைக்கப்படலை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, சிலுவை வந்து கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம்னு. கிறிஸ்தவனுடைய அடையாளம் சிலுவை அல்ல, கிறிஸ்து. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க, சிலுவை தான் கிறிஸ்தவருடைய அடையாளம்னு. முதல் 3 நூற்றாண்டுக்கு சிலுவையே கிடையாது. அப்போ இப்போயும் சிலுவையை எடுத்துடணுமா நீங்கள் அப்படின்னா, நான் அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கே வரல. நாம் பல காரியங்களில் பைபிளில் சொல்லாத விஷயங்களை நம்முடைய அடையாளங்களாக வச்சிருக்கிறோம். இன்றைக்கும் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களில் ஒரு கூட்டம் வந்து சிலுவையை சின்னமாக வைக்கிறதில்ல. அவங்க சர்ச்சுக்குள்ளேயும் வைக்க மாட்டாங்க, வெளியும் வைக்க மாட்டாங்க. அவங்க கிறிஸ்து தான் அவர்களுக்கு அடையாளம். சிலுவை பற்றின உபதேசம் உலகத்துக்கு பைத்தியமா இருக்கு, நமக்கு அது தேவ பலனாக இருக்கு அப்படின்னு பவுல் எழுதுறாரு. ஸோ அந்த சிலுவை அப்படிங்கிறத வந்து அவங்க அடையாளமாக மாத்துறாங்க. அவங்க வச்சுக்கிறதுல ஒன்றும் நம்ம, ஆனால் வழிபாடு தான் கூடாது. எந்த ஒரு காரியத்தை நீங்க வந்து பாக்குறீங்க அதெல்லாம் வேற, அதை வழிபாடா மாத்துறீங்கல்ல, அங்கதான் மிஸ்டேக் ஆகுது. அப்ப நம்ம ஏன் சிலுவையை பத்தி இவ்வளவு பண்றோம்னா, இது அங்கதான் உருவாச்சு, அந்த இடத்துல தான் கொண்டு வந்தாங்க. ஸோ கான்ஸ்டன்டைன் மன்னன் தான் முதல்ல கிரைஸ்டை ஏற்றுக்கொண்ட பிறகு அவரை உங்களுக்கு தெரியுமா, எப்போ ஒரு விஷயத்த நாம ஒரு இடத்த ரொம்ப அடைச்சி வச்சு திறந்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்யறதுன்னு நமக்கு தெரியாது பாருங்க, இல்லையா? டேம்ல தண்ணியை நல்லா வச்சு பாருங்க, அது அப்படியே இருக்கும். அதை திறக்கும் போது பாருங்க, அது ஒரு விதமான வெள்ளம் மாதிரி வரும். அதே மாதிரி ஏறக்குறைய ஒரு 213 வருஷமாக கிறிஸ்தவம் அப்படியே சப்ரஸ் ஆயிருக்கு, ரோமர்கள்கிட்ட சப்ரஸ் ஆயிருக்கு. திடீர்னு ராஜா கிறிஸ்டின் ஆயிட்டார். ஆன உடனே என்ன பண்றாங்க, கிறிஸ்தவத்தை அரசாங்க மார்க்கமாக அனௌன்ஸ் பண்றாரு. அது மட்டும் அல்லாதபடிக்கு கிறிஸ்தவர்களுக்கு சலுகை அது இதுன்னு ஒன்று. ஒரு பக்கம் சபை சோரம் போக்க தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இயேசுவை விசுவாசித்து தான் ஏற்றுக்கொள்ளணும், ஆசீர்வாதத்துக்காக ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்போ குஷ்டரோகியை சுகமாக்கினாரு, பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தாரு. இது எல்லாத்தையுமே பாருங்க, ஏற்றுக்கொள்வதற்காக அவர் செய்யவே இல்லை. ஒரு தகப்பன் அல்லது ஒரு ராஜா அல்லது ஒரு தேவன் தன் பிரஜை, தன்னால் உண்டாக்கப்பட்டவர்கள், தன் பிள்ளைகள், இவர்கள் சஃபர் ஆகும்போது அந்த பிள்ளைகளுக்கான நன்மையை அவர் செய்வார். இளையகுமாரன் வந்து சொத்தை பிரித்து கேட்கும் போது அவனுக்கு அது தேவைப்படுதுன்னு கொடுக்குறாரு இல்லையா? அதே மாதிரிதான் ஆண்டவர் சுகம் கொடுக்குறாரு, எல்லாருக்கும் கொடுக்குறாரு. நிறைய தடவை பாருங்க, நான் பிலீவர்ஸ் தான் இயேசுகிட்ட வந்து சுகத்தை வாங்குறாங்க, வாங்கிட்டு அவங்க பிலீவர்ஸ் ஆகுறாங்க இல்லையா? அப்போ கிரைஸ்ட் வந்து பிலீவர் நான் பிலீவர்னு பார்க்கல, யார் வந்து கேட்டாலும் சுகம் கொடுக்கிறவராக இருக்கிறார், விடுதலை கொடுக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், எல்லாமே இருக்கு. அப்போ இங்க என்ன ஆகுதுன்னா, இவங்க எல்லாருமே கிரைஸ்ட ஆசீர்வாதத்துக்காக ஏற்றுக்கொள்ள தொடங்குறாங்க. என்ன ஆசீர்வாதம்? அரசாங்க மார்க்கம் ஆயிடுச்சுன்னா அந்த மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்தில் முன்னுரிமை, அந்த மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் ஜாஸ்தி, அந்த மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் இருக்கு. இந்த மாதிரி காரியங்கள் நடக்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் தங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. உலக ஆசையை காமிச்சு எல்லாரையும் அதில் கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, சபை அரசாங்கத்தோடு கூட மனம் முடிக்குது. சபை வந்து எப்படி, அப்போ வந்து எதிர்க்கணுமானா இல்ல, சபை அரசாங்கத்தை எதிர்க்கவும் வேண்டாம், சபை அரசாங்கத்தோடு கூட ஓடவும் வேண்டாம். சபை அரசாங்கத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு சபை வேலையை பார்த்தா போதும். அது சொல்ல வேண்டிய சுவிசேஷத்தை சொல்லி அது போக வேண்டிய பாதையில் அது போயிட்டே இருக்கணும். அது எந்த அரசாங்கத்தோடு கூட இணைய வேண்டியது கிடையாது. நான் சொல்றது வந்து ரோம அரசாங்கம் மட்டுமல்ல, இன்னைக்கு இருக்கிற கூடியதான உலகத்துல எந்த அரசாங்கத்தோடுக்கும் சபைக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது.
சபையானதுடைய அரசாங்கம் யாருன்னு கேட்டிங்கன்னா கிரைஸ்ட். ஆமாம். நம்ம ஜெபம் பண்ணும் போது எப்படி ஜெபம் பண்ணுறோன்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆமாம். இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி, கான்ஸ்டன்டைன் மன்னன் காலத்தில் உள்ள அதே பிரச்சனை இப்பயும் இருக்கு. இன்னைக்கு சபை என்ன செய்யுது, உலகத்தின் அரசாங்கத்தோடு கூட இணைஞ்சிக்கிட்டு அதில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், இவர் ராஜா, இந்த ராஜா கிட்ட நம்ம போயிட்டோம்னா நம்ம கிறிஸ்தவங்களாக இருந்தால் ராஜா நமக்கு நன்மை செய்வார், அந்த பழக்கம் இன்னைக்கும் இருக்கு. அதுதான் சபை சோரம் போனதுக்கான மிக முக்கியமான விஷயம். சபை போய் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ராஜாவோட இணையாச்சு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், ராஜாவோடு கூட நீங்கள் போகக்கூடாதா அப்படின்னா யாரும் அப்படிலாம் சொல்லலை. பவுல் தெளிவாக சொல்கிறாரு, உங்களுக்கு மேல் உள்ளவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆமாம். நான் உங்கள் தேசம் சேமமாக இருக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் சுகமாய் வாசம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதிகாரிகள் ஜெபம், அதெல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சபையினுடைய வேலை அவர்களோடு போயிட்டு கையை கோத்துக்கிட்டு அவங்க கூட உட்காந்து அவங்க கூட சாப்பிட்றது இல்லை. புரியுதா உங்களுக்கு? அவங்கள ஜெபம் பண்ணுங்க, அவங்க நல்லா இருக்கட்டும், எம்எல்ஏவோ எம்பியோ யார் வேணாலும் சரி, அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டிய நம்ம கடமை. ஆனால் நீங்கள் அவங்க கூட போய் உட்காந்துட்டீங்கன்னா இதில் என்னங்க தப்பு இருக்குதுன்னு கேட்பாங்க. என்ன ஆகும் தெரியுங்களா? நான் ஒரு உதாரணத்தில் உங்களுக்கு சொல்கிறேனே, இவங்க இந்த இதில் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க, மேபி சரியாக புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போ எலியா ஆகாப் தப்பு செய்யும் போது கண்டிக்கிறார், கரெக்ட் தானே? ஆனால் அதே எலியா சாரிபாத் விதவின் வீட்டுக்கு போகிறார் இல்லையா? அவங்க வீட்டில் எவ்வளோ நாள் இருக்கிறாருன்னா மினிமம் 3 வருஷத்துக்கு மேலே இருக்கிறார். ஏன்னா கேரி தாட்டங்கரில் தண்ணி தீர்ந்த உடனே சாரிபாத் விதவின் வீட்டுக்கு போகிறார். அங்கேருந்து அந்த பனியும் மழையும் பெய்கிற வரைக்கும் அவங்க வீட்டில் தான் இருக்கிறார். சரியா? ஆல்மோஸ்ட் ஒரு 2.5-3 வருஷம் அங்கே தான் இருக்கிறார். இப்போ அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அந்த வீட்டில் அந்த பையன் நோய்வாய்ப்பட்டு சாகிற இடத்துக்கு செத்துட்டான். அந்த இடத்துக்கு வந்தோன்னா அந்த அம்மா சொல்கிறாங்க, என் அக்கிரமத்தை நினைப்பூட்டவா நீர் வந்தீர்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ அந்த அம்மாட்ட என்ன இருந்திருக்கு? அக்கிரமம் இருக்கு. அது ஏன் எலியாவுக்கு தெரியல? ஆகாப்புக்கு தெரியுமா? ஆகாப்புக்கிட்ட ஒன்று இருந்தால் தெரியுமா தெரியாதா? தெரியும். ஒரு தோட்டத்தை ஆகாப் எடுத்த உடனே இவர் போய் சொல்றாரு, நீ தோட்டத்தை எடுத்துட்ட அவன்கிட்ட. அவர் கேட்கிறாரு, ஆகாப் கேட்கிறாரு, நீ என்னை கண்டுபிடித்தாயோ? ஆமா கண்டுபிடித்தேன். அவளை கண்டுபிடிக்க தெரிஞ்ச எலியாவுக்கு அந்த அம்மா கிட்ட ஒரு அக்கிரமம் இருக்கு, கண்டுபிடிக்க தெரியல. சரி, அந்த அம்மா சொல்லுது இல்ல அக்கிரமன்ட்டு. இதுவே ஆகாப் தப்பு செஞ்ச உடனே நீயே அந்த மனுஷன், நீ தான் தாவீது கிட்ட சொன்ன மாதிரி ஆகாப்பு கிட்ட எலியா சொல்றாரு, நீ அந்த திருட தோட்டத்தை எடுத்துட்ட எல்லாம் சொன்னார்ல. அப்ப அந்த அம்மாட்ட ஏன் நீ அக்கிரமக்காரி மனம் திரும்புன்னு சொல்லல? இல்லையா? இவர் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, நான் என் தங்க சாப்பாடு கொடுத்தாங்கப்பா, எப்பா அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, அந்த அம்மா அக்கிரமம் பண்ணிருக்கு, அந்த அக்கிரமத்தை நிமித்தம் அந்த பையனுக்கு என்ன வந்திருக்கு? வியாதி வந்திருக்கு. ஆக்சுவலாக இது எதுக்காக வந்துச்சுன்னா அந்த அம்மாவை மனம் திரும்ப பண்றதுக்காக தான் வந்திருக்கு. அந்த அம்மா கூலா சொல்லுது எலியா கிட்ட, என் அக்கிரமத்தை நினைப்பூட்டவா நீர் வந்தீர் அப்படின்ட்டு. எலியாவும் ஆமா அவன் அக்கிரமம் தான், நீ முதல்ல மனம் திரும்புன்னு சொல்லவே இல்லை. இவர் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, ஆண்டவரே இந்த எனக்கு தங்க சாப்பாடு கூட. அதோட அர்த்தம் என்னன்னா, நீங்கள் அந்த வீட்டில் இருந்து 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 ரொம்ப க்ளோஸ் ஆன பிறகு அவங்க செய்கிற அக்கிரமம் உங்களுக்கு அக்கிரமாவே தெரியாது. இதே நிலைமைதான் சபைக்கு உலகத்தோடு கூட இணையும் போது வரும். நீங்கள் பல நேரங்களில் ராஜாக்களோட கூட போய் உட்காரும் போது ராஜாக்கள் செய்கிற தப்பை கண்டித்து சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குமானால் நீங்க அவங்களோட போய் இருக்கலாம். நீங்க பாபிலோன்ல எல்லாரும் சொல்லுவாங்க, தானியேல் இருந்தார். நேபுகாத்நேச்சார் தப்பு செஞ்ச உடனே சொல்றதுக்கு அவர் தைரியமாக இருந்தார். நேபுகாத்நேச்சாருக்கு அகைன்ஸ்டா காட் ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு, உன் விருட்சங்கள் வெட்டப்படும், எல்லாம் இதாகும், எல்லாம் சொல்றாரு. சொல்லிட்ட உடனே தானியேலுக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்குது. ஆனா அதுக்காக நேபுகாத்நேச்சார், ராஜா இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லாமல், இது நடக்கும், நீர் 7 வருஷம் இருப்பீர், பனியும் மழையும் பார்க்க உன் மேலே பெய்யும், நீங்கள் 7 வருஷம் இப்படி கிடப்பீங்க, அந்த தைரியம் வேணுமே. சொல்ல முடியுமா? இன்னைக்கு தானியேல் மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யத்தில் இருக்கிறாரு. ராஜா ஒரு சட்டம் போடுறாரு, தரி ராஜா ஒரு சட்டம் போடுறாரு, இந்த மாதிரி யாரும் ராஜாவை தவிர வேற யாரும் விண்ணப்பத்தை ஏறிடக்கூடாது, கடவுள் வேற எந்த தேவனுடையும் விண்ணப்பம் ஏறிடக்கூடாதுன்னு போடான்ட்டு போயிட்டு அவர் பேர் அதை நீங்கள் செய்ய முடியுமா? இன்னைக்கு நீங்க போய் ஒரு ராஜ்ய பாரத்தில் இருக்கீங்க, அந்த ராஜா ஒரு தப்பு செய்யறாரு, ஒரு லஞ்சம் வாங்குறாரு, ஏதோ ஒன்று சொல்றாரு, நீங்களால போய் சொல்ல முடியுமா? அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்க? அது அவருக்கும் தேவனுக்கும் உள்ளது, நம்ம ஏன் தலையிடணும்? அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை மட்டும் வாங்கிட்டு வரணும். இதே தானியேல் பெல்ஷாத்சார் அவ்வளோ பெரிய தப்பு பண்றான், நியாய தீர்ப்பு வருது, அதே பெல்ஷாத்சார் ஆசீர்வாதம் கொடுக்குறான். உனக்கு சரப்பணிடுறேன், உனக்கு 3ஆவதா அறிவிக்கிறேன், உன்னை எல்லாருக்கும் தலைவராக்கிறேன், தேசத்தில் 3ஆவதா உன்னை வைக்கிறேன். அவன் சொல்றான், உன்னுடைய ஆசீர்வாதம் உன்னிடத்தில் இருக்கட்டும், இதை தூக்கி வேற யாருக்கிட்டையாவது கொடுங்குறான். இந்த தைரியம் வருமா? இந்த தைரியம் வரும்னா நீங்க போய் என்ன செய்யலாம்? ராஜாக்களோட உட்காரலாம். இன்னைக்கு அந்த தைரியம் வராது. சொல்லும் போது தப்பு சொல்ல முடியுமா? உங்க ஏரியால
ஒரு சில இன்னைக்கு உள்ள ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. நமக்கு அந்த அரசியல்வாதி யாரோ ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கிற தெரியும் தெரிஞ்சுட்டா அதில் இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆமா, எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும். நீங்க தெரிஞ்சுக்கிறதே முக்கியமே இல்லை, தெரிஞ்சுக்கிறதே முக்கியம் இல்லை. நீங்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வரும்பொழுது உங்களுக்கு யாரையுமே தெரியாது. ஆமா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த இயேசு கிறிஸ்துவை வச்சுக்கிட்டு தானே போனீங்க நீங்க. ஆமா. ஆனா என்ன நடந்துச்சு? உங்களை யார் கைவிட்டா? ஆண்டவர் கொண்டு வந்து மேல உட்கார வச்சார் தானே. அன்னைக்கு உங்களுக்கு யாருமே இல்லையே, கோலும் கையுமாய் வந்தீங்க. பெரிய பரிவாரமாய் மாற்றினது யாரு? தேவன் தானே. ஆமா. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? நாம இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்த உடனே எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், அவர் நம்ம ஏரியால. நான் இப்பவும் சொல்றேன், நீங்கள் ராஜாக்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ராஜாக்கள் உங்களை தேடி வரணும் ஜெபம் பண்றதுக்கு. அதான் சரி. அதை நீங்க போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க உங்க இடத்துல இருங்க, தேவன் உங்களை கனப்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவரை. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரதர், தேவைகளுக்காக உலகத்தாரோடு சேர்ந்து காம்ப்ரமைஸ் ஆகுறது. இன்னைக்கு சபைகளை காம்ப்ரமைஸ் ஈஸி ஆயிடுச்சு. அவங்களுடைய தேவைகளுக்காக உலகத்தாரோடு. அதுதான் இப்போ என்ன ஆகுனா, நீங்க காம்ப்ரமைஸ் ஆகி அவங்ககிட்ட போறீங்கல்ல, அவங்ககிட்ட ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்கு போறீங்கல்ல, ஆட்டோமேட்டிக்காக இவரை விட்டுட்டு அவர்கிட்ட போறீங்கன்னு அர்த்தம். இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, துரைத்தனங்கள் அதிகாரங்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் கர்த்தர், மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனா எனக்கு ராஜா எங்க அப்பா தான், அவ்வளவுதானே இருக்கு. எனக்கு உதவி செய்ய மனுஷ தயவு தேவை. பைபிள் அப்படிதான் சொல்லுது. இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, ஞானத்திலும் வளர்த்தியிலும் மனுஷர் தயவிலும் நாளுக்கு நாள் அவர் விருத்தி அடைந்தார். மனுஷ தயவு தேவை. ஆனால் இயேசு கிறிஸ்து மரியாளையும் யோசேப்பையும் தேடி போனாரா, இல்ல யோசேப்பையும் மரியாளையும் பரலோகம் இயேசு கிறிஸ்துக்காக நியமிச்சுச்சா? பரலோகம் தான் நியமிச்சிச்சு. அது நியமிக்கும், அந்த இடத்துக்கு ஒரு ஆள் நியமிக்கும். ஆமா. இயேசு நினைச்சிருந்தாருன்னா ஒரு அற்புதத்தை செஞ்சு பிலாத்து வீட்டுல இருந்து வெளியே வந்திருக்க முடியுமா? முடியாதா? முடியும். பிலாத்துவின் மனைவி என்ன சொல்றாங்க? அந்த மனுஷன் நீதிமான்னு சொல்றாங்க. அவ்வளவுதானே. அதை இயேசு யூஸ் பண்ண முடியுமா? முடியாதா? முடியும். அவ்வளவுதானே, வேலை முடிச்சு தானே. இதே எலியா ஏசபெல்ட்ட காம்ப்ரமைஸ் ஆயிருந்தா பிரச்சனை என்ன? ஒன்றும் கிடையாது தானே. அப்புறம் ஏன் சத்தியத்தை சத்தியமா சொல்லும் பொழுது நீங்கள் தேவன் பக்கம் நில்லுங்கள். நீங்கள் போய் யாருக்கிட்டையும் நீ பண்ற தப்புன்னு சொல்லல. அதே நேரத்தில் அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதத்துக்கு போய் நிற்கவும் நிற்காதீங்க. ஆசீர்வாதத்துக்கு போய் நிற்க நீங்க தைரியமா இருந்தால் அவங்க செய்யற தப்பையும் சொல்றதுக்கு தைரியமா இருங்க. உங்களால் சொல்ல முடியாதுல்ல, ஜஸ்ட் யூ கோ ஹெட். உங்களுடைய ஊழியத்தை நீங்க பார்த்து செஞ்சுட்டு போங்க. யாரையும் பத்தி எதுவும் நீங்க பேச வேண்டாம். எது சத்தியம்? நான் எப்பவுமே சொல்லுவேன், யார் பிசாசுன்னு சொல்றதுக்கு கர்த்தர் என்ன அழைக்கல, யார் தேவன்னு சொல்றதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன், இவ்வளவுதான் என்னுடைய வேலை. எது பிசாசுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அதே மாதிரி தான் யாரையும் குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்து பார்த்துருக்கீங்களே, அந்த 33 வருஷம், அதில் 3 வருஷம் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி, அதில் எந்த ராஜாவாயும் தப்பா பேசினாரா பார்த்தீங்களா? இல்லை. அப்போ ராஜாக்கள்லாம் கரெக்டாக இருந்தாங்களா? இல்லை. இல்லை. கரெக்டாக ஒரே ஒருத்தன் வந்து கேட்பான், உங்களை வர சொல்லி ஏரோது சொல்றாரு, வர முடியாதுன்னு அந்த நரிகிட்ட போய் சொல்லுங்க. அவ்வளவுதான் நடந்துச்சு. அவளியா இவர் இருக்கிற ராஜாக்களெல்லாம் திட்டிக்கிட்டே இல்லை இருக்கிற ராஜாக்களை போய் பார்த்துக்கிட்டே இல்லை. போற வழியில் அப்படி ஏரோதை போய் பார்த்துருவோம், பிலாத்தை பார்த்துருவோம், இங்கே யாருப்பா சீசர் இருக்கு அவரை போய் பார்த்துருவோம். அவசியமே இல்லை. அவங்க பாட்டுன்னு அவங்க என்ன ஊழியமோ அதை செஞ்சுக்கிட்டு போனாங்க. அவ்வளோதான். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செஞ்சுட்டு போறேன், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவங்க செஞ்சுட்டு போறாங்க. அவங்களுக்கு தேவைன்னா எங்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டோம், நான் அவங்ககிட்ட போய் தேவைக்கு. அப்போ நமக்கு ஒரு தேவை வரும். யாரும் இல்லைன்னா தேவை கண்டிப்பாக வரும். எனக்கு எப்படி இந்த ராஜா கிட்ட போனால் எனக்கு கிடைக்கும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதை விட பெரிய நம்பிக்கை இருக்கு, அந்த ராஜா கிட்ட போனால் கிடைக்கும். அவர் கொடுக்குறாரு, வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கிறவர். இவங்களுக்கு என்னன்னா, இந்த உலகத்தோட மனம் முடிக்கிறதுல, அதுவும் இந்த காலத்தில் இருக்கிற சபைகள் வந்து ரொம்ப வேகமாக இருக்கு. அவங்களுக்கு வந்து இன்னும் சொல்ல போனால், நீங்கள் வந்து ஒரு விசுவாசி என்ன கேட்டிங்கன்னா, விசுவாசிங்கிறதான அந்த டைட்டில் இருக்குல்ல, மிகப்பெரியதான ஆசீர்வாதம். ஐ அம் a believer of Jesus Christ. சரி, இதுக்கு அடுத்து ஸ்தானாதிபதி, அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட். இதுக்கு அடுத்து சீஷன், டிசைபிள் ஆஃப் கிரைஸ்ட். சரியா? இதுக்கு அடுத்து ஊழியக்காரன், சர்வன்ட் ஆஃப் கிரைஸ்ட், சர்வன்ட் ஆஃப் காட். இவ்வளோ இருக்குல்ல. இதை தாண்டி இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்திருக்குது, நானும் எம்எல்ஏ ஆகணும், நானும் எம்பி ஆகணும், நானும் ராஜாவாகணும். ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா பிரதர், போன வாட்டி கூட நம்ம பேசணும், பில்லிகிராம்க்கு பிரசிடென்ட் ஆகிற வாய்ப்பு நிறைய வந்தாலும் கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு டீப்ரமோட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு பெரிய ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறாரு, பிரசிடென்ட் ஆகி நான் டீப்ரமோட் ஆக எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. அதனால தான் அந்த தேவ மனுஷனை இன்னைய வரைக்கும் உயர்த்தி வச்சிருக்காரு ஆண்டவர் மேல. எந்த அமெரிக்க ஜனாதிபதியும் பில்லிகிரகம் பத்தி தப்பா பேச முடியாத இடத்துல கொண்டு உட்கார வச்சிருக்காரு. ஆமா, எல்லா தேவனுக்குள்ள இருக்கிற ஊழியக்காரர்களும் அப்படித்தான். இன்னொன்று பிரதர், நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தர்கிட்ட நம்ம போகும்போது அவங்கள கண்டிக்கிற குணம் நம்ம கிட்ட இருந்தால் தான் போகணும். பில்லிகிராம் அவங்களுடைய உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா, எல்லா பிரசிடென்ட்டும் கூட ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் பில்லிகிராமை தான் தேடி வந்தாங்க. அவர் அவங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். அதுதான் சரியா இருக்கும் இல்லையா? இப்போ
எலியாவை தேடி தானே ஆகாப் வரணும், ஆமா எலிசாவை தேடித்தானே இஸ்ரவேல் ராஜா வரணும் இல்லையா? ஒரு சவுல் வந்து சாமுவேலை தேடித்தானே வரணும், இயேசு கிறிஸ்துவை தேடித்தானே ஜனங்கள் வரணும், ஆமா கொர்நேலியும் பேதுருவை தேடித்தானே வரணும். ஆமா இது வந்து உங்க அபிஷேகம். நீங்க ஆக்சுவலா உங்களுக்கு இன்னொன்னும் அந்த அபிஷேகத்துல ஒரு பார்ட்டி உங்களுக்கு புரியலன்னு சொல்றேன். நான் விசுவாசியில இருந்து ஊழியக்காரங்க வரைக்கும் சொல்றேன். நீங்க யாருன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களை ஒரு அடையாளப்படுத்துறீங்க ஸ்பிரிச்சுவலா, என்ன அடையாளப்படுத்துவீங்க? விசுவாசி, ஊழியக்காரர் சொல்றீங்கல்ல. ஊழியக்காரருடையதான மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? 2 இருக்கு. ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டோம். ஆமா வெளிப்படுத்தல 1:6 சொல்லுது நம்மளை ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைத்திருக்கிறாருன்னு இருக்கு. இப்போ சொல்லுங்க, இவங்களை விட பெரிய ராஜாக்கள் கூட ராஜாவா இருக்க கர்த்தர் அழைச்சிருக்கிறார். சரியா? நீங்க தேடி போற ராஜா 5 வருஷம் இருப்பாரு, 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், அதுக்கப்புறம் அந்த ராஜா இருக்க மாட்டார் இல்லையா? ஆனால் என்னுடைய ராஜா நித்தியமாக இருக்கிறார். சரி, நீங்கள் என்னை எம்பளவே ஆக்கிருங்க, எம்பி ஆக்கிருங்க, 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் இருப்பேனா? அதுக்கு மேல இருக்க மாட்டேன் இல்லையா? ஆனா தேவன் என்னை நித்தியத்துக்கு ராஜாவாக மாத்தி. அப்படின்னா பிரதர், இந்த உலகத்துல கிடைக்கிற எல்லா பேரும் புகழுமே டெம்பரரி, ஆனா நித்தியமானதான் ஆண்டவர் எனக்கு பரலோகத்துல வச்சு. எட்டர்னல்னாலே பர்மனன்ட் இல்லையா? அப்ப இவங்க யாருக்குமே என்ன புரிய மாட்டேங்குது, இந்த உலகத்தோடு கூட ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அப்ப நம்ம உலகத்துல இருக்கிற ஃபேன் வேணாமா, லைட் வேணாமா? இது என்ன ஒரு புரிதல்னு எனக்கு அவங்களுக்கு புரியல. அப்ப நீங்க உலகத்துல இருக்க லைட் எடுக்கிறீங்க. நிறைய பேர் பிரதர், நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன். நம்ம கடந்த எபிசோடுகளில் கூட கள்ளோபதேசத்தை குறித்து பேசும்போதும் பேசணும். என்னன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இந்த ஸ்டேஜ் செட்டப்பில் மைக் வேணாமா, லைட் வேணாமா, இதை உலகம்னு சொல்கிறீங்களே, இதுதான் உலகம் அப்படின்னு நிறைய பேர் தப்பாக நினைக்கிறாங்க. எனக்கு அது எப்படி இவங்க இந்த மாதிரி யோசிக்கிறாங்கன்னே புரியல. உலகம்னு நம்ம சொல்ல வர்றது, உலகத்தில் அப்படின்னா சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, ட்ரெஸ் போடக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது, அதுவும் உலகம் தானே. உலகத்தில் தானே வருது. ஆமாம். நாம் இங்கே இருக்க பொருளை பேசுகிறோமா, பொருள் ஆசையை பேசுகிறோம். இவங்களுக்கு பொருளுக்கும் பொருளாசைக்கும் டிஃபரன்ஸ் தெரில. இப்போ நம்ம எடுக்கிறோம், கேமரா வேணும், லைட் வேணும், எல்லாம் வேணும். இது உலகம் அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா, அப்போ இந்த பொருள் ஆசைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை தான் உலகம்னு பைபிள் சொல்லுது. கண்களின் இச்சை, கண்ணு தப்பா சொல்லலை, பார்க்கறத தப்பா சொல்லலை, இச்சையோட பார்க்கறது. மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தை பைபிள் ஆண்டவரே பைபிள் சொல்லுது, ரோமர் சொல்லுது, இந்த மாம்சத்துக்குள்ள ஆத்மாவை கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாம்சத்தை பைபிள் என்ன சொல்லலை, தப்புன்னு சொல்ல. இந்த மாம்சம் தப்பா போகும்போது இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. நீ நல்லா உட்காரு, உன்னை யாரும் வேணாம்னு சொல்லலை, அதுல உட்காரும் போது உனக்கு ஒரு பெருமை வருது, அதுதான் தப்புங்குது இல்லையா? நான் இப்போவும் சொல்லுங்க, ஆல்கஹாலுங்கிறது உங்க பாடிக்கு தேவையான ஒரு கண்டென்ட். நீங்க சாப்பிட்ற எல்லா சாப்பாட்டுலயும் ஒரு பர்சன்டேஜ் இருக்கு, மெடிசன்ஸ்லயும் இருக்கு. மெடிசன்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஆல்கஹால். நீங்க தயிர் சாப்பிட்டாலே அதுல ஒரு 0.2% என்னமோ ஆல்கஹால் இருக்கு அதுல. இப்போ ஆல்கஹால் தப்பா, ஆல்கஹாலோட அடிக்ஷன் தப்பா? அடிக்ஷன் தப்பு. நான் குடிக்கணும்ட்டு நீங்க போய் ஆல்கஹாலை குடிக்கிறீங்கல்ல, அங்கே அது எனக்கு அது மதுபானம் வேணும் அப்படின்னு, அதுதான் தப்புங்கிறோம். அந்த கேர்டுக்குள்ளே இருக்கக்கூடியதானே தயிர்க்குள்ளே இருக்குது, பழத்துக்குள்ளே இருக்குது. இந்த ஆல்கஹால் நம்ம என்னைக்கு தப்புன்னு சொன்னோம்? ஆமாம். அப்போ இன்றைக்கி ஒரு குரூப் எப்படி புரிஞ்சுக்குது, உலகத்தினுக்கு இந்த ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? அப்போ நீங்கள் இதெல்லாம் ஏன் உலகம்னு சொல்கிறீங்க? அப்போ நான் இதெல்லாம் நீங்கள் லைட் ஃபேன்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இல்லைங்க, அது இல்லைங்க. நாங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்லன்னு இயேசு சொன்னார்னா என்ன அர்த்தம்? அப்போ இயேசு போய் என்ன கேட்பீங்க? நீங்கள் உலகத்துக்குரிய அல்லன்னா ஏன் இப்போ உலகத்தில் இருக்கீங்க? எல்லாம் புறட்டு போங்க இயேசுவே, ஏன் இங்கே இருக்குன்னு கேட்பீங்களா? அவர் இல்லை, அவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் இந்த பூமியில் இருக்கிறேன், நான் உலகத்தை ஜெயித்தேன்ட்டார். இன்னும் சிலுவைக்கே போல அவர். ஆமாம். உலகத்தை ஜெயித்தனா அப்புறம் எதை ஜெயிச்சிருப்பார் அவர்? ஆசைகளை, உலகத்தின் இச்சைகளை. விசாசம் வந்து சொல்கிறான், கல்லுகளை அப்பமாக்கி பூசி. தேவையில்ல போடா, வார்த்தை இருக்குது. சரி, ஓகே, ரைட், பரவாயில்ல, இருக்கட்டும். இங்கே மேலே உப்பரைக்கிலேருந்து குதிங்க, தூதர்கள் வந்து காப்பாற்றுவாங்க. தேவனை பரிசுத்து பாராதிருப்பாய். உலகத்தினுடைய சகல மகிமைகளையும் காண்பித்து எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. போடா, உன் தேவனை கர்த்தர் ஒருத்தரையே பணிந்து கொள்வாயாக. வேலை முடிஞ்சு. இதை தான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த எக்ஸ்பிளனேஷன் பைபிள் இருக்கே. இப்போ இவங்கெல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க? உலகம்னா என்ன, அப்போ இதெல்லாம் தேவையில்லையா? தேவையில்லை. இப்போ நீங்க என்ன வந்துட்டு இங்க ராஜாவாக்கிட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே ராஜாவா ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன்ல. இப்போ நீங்க சிலர்லாம் கவனிங்க, 2 தொகுதியில் போட்டிடுவாங்க. 2 தொகுதியில் 4 தொகுதியில் போட்டிடுறவங்களாம் இருக்காங்க. ஏதோ ஒன்றில் ஜெயிச்சிட்டா, 4மே ஜெயிச்சிட்டாங்கன்னே வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க 4க்கும் என்னவா இருக்க முடியாது? எம்எல்ஏவா இருக்க முடியாது, எம்பியாவோ எம்எல்ஏவோ இருக்க முடியாது. ஸோ ஒரு 3 அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ரிசைன் பண்ணணும். 2னா ஏதோ ஒன்று. ஸோ ஆஸ் பர் லா அவங்க ஏதோ ஒன்றுக்கு தான் என்னவா இருக்கணும்? எம்எல்ஏவா இருக்க முடியும். இதை ரொம்ப அழகாக ஆண்டவர் சொன்னார். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல ஒன்று நீ ஹெவனுக்கு அவர் கூட ராஜாவா இரு, இல்லை பூமியில் ராஜாவா இரு.
நான் இங்கேயும் மனம் முடிச்சுப்பேன், அங்கேயும் மனம் முடிச்சுப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டும் முடியாது. ஒன்று இங்கே இல்லை அங்கே. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பூமியில் எதுவுமே இல்லையா? நீ வாழ்வதற்கு என்ன தேவையோ எல்லாம் உண்டு. அது என்ன தேவை என்பதை உன் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவர் தருவார். இன்னும் நான் சொல்கிறேன், நான் இந்த இயேசுவை வந்து நான் எப்பவும் சொல்லுவேன், 34 வருஷமாக அறிவேன். ரொம்ப பெருசாக கிடையாது. என்னோட பெரிய தேவனோட நெருங்கிய தொடர்புள்ள எத்தனையோ பெரிய பெரிய 50 வருஷம் 60 வருஷம் உள்ள ஜாம்பவான்கள் பரிசுத்தவான்கள் இருக்கிறான். என்னுடையதான அனுபவம் குறைவு. ஆனால் இந்த அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன், 34 வருஷத்துலேருந்து சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை போல உங்களை அபிரிதமாய் ஆசீர்வதிக்கிற தேவனை நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவரை. அவர் அப்பா. ஒரு 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 ஸ்டேட்டோட சிஎம்ஓ ஒரு நாட்டோட பிஎம்ஓ கேட்காமே மக்களுக்கு செய்கிறாங்க தானே? அவன் செய்கிறாங்க தானே? அதே மாதிரி ஒரு தகப்பன் கேட்காம தன் பிள்ளைகளுக்கு செய்கிறார் தானே? இவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். கண்டிப்பாக செய்வார், செய்யறாரு. நான் சொல்லுவேன், எனக்கு அப்படி செஞ்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது உலகத்தோடு கூட மனம் முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சந்தோஷம் பிரதர். இந்த ஒரு எபிசோடில் ரொம்ப முக்கியமாக எது உலகம் இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி விவரமாக சொன்னீங்க. இந்த எபிசோடுக்கு வந்ததுக்காக நன்றி. பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நம்ம பெர்கமு சபை குறித்து பார்த்தோம். போன எபிசோடுகளில் இருந்து நம்ம சபைகளை குறித்து பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ உங்களில் அநேகருக்கு வந்து இந்த புஸ்தகத்தை குறித்து ஏதாவது கேள்விகள் இருக்குமானால், ஏற்கனவே நம்ம பேசிக்கிட்டு இருந்த அந்த காரியங்களை குறித்து, இன்றைக்கு நம்ம பேசின காரியத்தை குறித்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் அதை கமெண்ட்ல தெரிவித்தால் அடுத்து வரக்கூடிய எபிசோடில் கர்த்தருக்கு சித்தம் இருக்குமானால் அதை நாம் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.